லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்சி கிட்ஸ்க்கான ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் மே மந்த்துக்கு கொடுத்துருந்ததில் நிறைய ரெஸ்பான்சஸ் அதிகமாக வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அடலசன்ஸ் ஏஜில் இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க கெரியருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் ஜென்சி கிட்ஸுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன தடுமாற்றம்லாம் இருந்தது, பட் எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸ்க்கான வீடியோஸ் பார்க்குறப்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் வந்திருந்தது. அதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம ஜூன் மந்த்துக்கு ஜென்சி கிட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறப்ப யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப 1997 2012 வரைக்கும் பிறந்திருந்த எல்லா நபர்களையுமே நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான டேர்ம் வந்து பார்த்தோம்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏஜ் கேட்டகரி யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அரௌண்ட் 14 to 29 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 14 to 29 அப்படிங்கிறது லைஃப்லேயே குரூஷியலான நிறைய மொமெண்ட்ஸ்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய வயசாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த துறை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நேரத்திலே வரக்கூடிய அடலசன்ஸ், அட்ரினலின் பம்ப் மாதிரியான வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய லவ், ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜாப், கெரியர், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமே இன்க்ளூட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா 14 to 29 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஏஜில் தான். அதனால தான் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த விதத்தில் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸுக்கு ஜூன் மந்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு ஜூன் மந்த் எப்படி இருக்க போகுதுன்னா, மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருக்கக்கூடிய ஒரு மந்த் அப்படின்னே சொல்லலாம். எடுத்த உடனே உங்களுடைய ராசியிலேருந்து ஒரு 4ஆம் இடம் அப்படிங்கிற பிளேஸில் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு ப்ளஸ் ப்ளூட்டோ. இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிறது ஒரு மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட். இந்த ரெண்டுடைய காம்பினேஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்னது, வண்டி, அதுக்கப்புறம் ஏதாவது வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் குறிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ப்ளூட்டோ உள்ளே வந்திருக்கிறதுனால வண்டியில் ஏதாவது விஷயங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அது பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் ஓட்டுறது, இல்லை அதுக்கேற்ற ஏதாவது காருக்குரிய ஆக்சசரிஸ் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்பீங்க. இல்லைனா வண்டி மாடல் மாற்றலாமா அப்படின்னு யோசிக்கிறது, காரில் ஏதாவது அடுத்த கிரேடு அப்கிரேட் பண்ணிக்கலாமா, வெஹிக்கிள்ஸ் வாங்கலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தோண ஆரம்பிக்கும். அப்படியே 5ஆம் இடம் வந்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். அங்கே யார் இருக்கிறா, நம்ம தலைவர் சர்டன் இருக்கிறாரு. அப்போ அது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம் தான். இதனால் வரைக்கும் 4ல் இருந்தப்போ நிறைய சிக்கல் கொடுத்துருந்தாரு. 5ஆம் இடத்துக்கு வரப்ப நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு மன தெளிவு கொடுக்குறாரு. உங்ககிட்ட இருந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாரம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னோர்கள் செஞ்சுருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க செய்திருக்கக்கூடிய புண்ணியமாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் கவலையே படாதீங்க. நிறைய பேர்த்துக்கு ஒரு ஆர்வம் வருங்க. அதுவும் குறிப்பாக அந்த 18 to 20 இருக்கக்கூடிய பசங்களுக்கு தாத்தா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேலே ஒரு சின்ன ஆர்வம் வரும். அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்களில் ஆர்வம் வரும். இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அவங்க பயன்படுத்தின அந்த பொருட்களை நம்மளும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த பழமை மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாகும். ஆன்டிக்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களில், அடுத்தடுத்த விஷயங்களில் இதை ஃபோட்டோ எடுத்து போடலாமா, இன்ஸ்டாகிராமில் போடலாமா, இதை செல் பண்ணலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நிறைய 18 to 23 இருக்கக்கூடிய ஆட்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வருவீங்க. படிச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட ஒரு பக்கம் ஆன்லைனில் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைகள் வர ஆரம்பிக்கும். அப்படியே 6ஆம் இடத்துக்கு வாங்க. 6ஆம் இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் இருக்கிறாரு. அதோட சேர்ந்து மாடர்ன் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெப்டியூன் ப்ளஸ் கைரன் இருக்கிறாங்க. இது ஒரு மாதிரியான காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன். 6 அப்படின்னு சொன்னாலே ருண ரோக சத்ருஸ்தானம், அதாவது நோய், கடன், வம்பு, வழக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த 3 பிளானட்டோடைய கன்ஜெக்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, எமோஷ்னலாக நீங்கள் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க வேண்டிய மாதமாக நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. அவங்ககிட்ட என்ன வார்த்தைகள் பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கோங்க. அவங்க என்ன விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறத கவனிங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்ககிட்ட அந்த லிசனிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதை மட்டும் என்ன பண்ணணும், அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அதுவும் முக்கியமாக நமக்குரிய பர்சன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிங்க. அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, லவ்வராக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். உணர்ச்சி வயப்பட்டு நிறைய முடிவுகள் எடுக்காதீங்க. அப்படியே டப்புன்னு ஒரு முடிவு எடுக்கிறது, இன்றைக்கி என்ன ஜிஎம் வந்துட்டாரு அதனால் நான் அப்படியே பேப்பர் போடுறேன்,
நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் பேப்பர் போடுறேன், இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளெல்லாம் வராதிங்க. ஒர்க் பிளேஸில் உடனே வேலை வேணாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸுக்கு அது ரொம்ப இயல்பாக வந்துருச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல் ஆஃப் டாலரன்ஸ் கூட இருக்கிறது இல்லை. அதை மட்டும் நீங்கள் பழகிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். சின்ன நேரங்களில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் போடணுங்கிற எண்ணம் அதிகமாக யாருக்கு வருது அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வருது. என்னை பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க, எனக்கு வந்து ஹைக் கொடுக்க மாட்டாங்க, இல்லைனா வந்து என்ன வந்து குறை சொல்லிட்டாங்க, இதனால வந்து நான் பேப்பர் போட போகிறேன், வேலை மாற போகிறேன், இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு துறைக்கு நான் பயணிக்க போகிறேன், வேறு செக்டாரில் பயணிக்க போகிறேன், இந்த எண்ணம்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதம் மட்டும் இதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணங்களே வந்தாலும் சேல்ரி வாங்குற டேவை பற்றி யோசிச்சு பாருங்க. அந்த சேல்ரி உங்கள் கையில் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்கன்னு யோசிச்சு பார்த்தாலே இதெல்லாம் டாலரன்ஸ் லெவல் அட்மோஸ்ட் லெவலில் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. இன் மிட் ஆஃப் த மந்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைரானும் உள்ளே வரக்கூடிய காலகட்டம். இந்த ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் சின்னதாக சுள்ளுன்னு பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கும். பார்ட்னர்ஸ் வந்து அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, சட்டுன்னு வார்த்தையை விடுவாங்க. இல்லைனா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் அவங்க ஹர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடம். 8ஆம் இடம்னு பார்த்தாலே அது மறைவு ஸ்தானம் தானே. அந்த இடத்துல யார் மறைகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானட் யுரேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடர்ன் பிளானட். அப்போ இனோவேஷனாக நீங்கள் திங்க் பண்ணாமல் முடியாமல் போயிடும். எல்லாமே ட்ரெடிஷ்னல்குள்ளே இருப்பீங்க. இந்த விஷயத்தை செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், பழைய ரூட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. ஒரு புதிய ரூட் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அப்போ ஃபினான்ஷியலாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டலாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் ஏமாறாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஜிட்டல்னு வந்து பார்க்குறப்ப நிறைய ஆப்ஸ் நம்ம கையில் இருக்குது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அது ஃப்ளோ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். மந்த்லி வந்து ஸ்டாக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறாரு. ரொம்ப நல்ல விஷயம். 9ஆம் இடத்து குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கும் கிடைக்குது. சூப்பரான விஷயம். அதனால கவலையப்படாதீங்க. அந்த இப்போ நம்ம சொன்ன சின்ன 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 நெகட்டிவான விஷயங்களை கூட குருவினுடைய பார்வை வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். அடுத்து 10ஆம் இடம்னு வரப்ப கேது இருக்கிறாரு. ஒர்க் பிளேஸில் மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. மற்ற எல்லாமே நல்லா இருக்கு. பிஸ்னஸ் டீலிங்ஸை முடிகிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சஜஷன் சொல்லணும் அப்படின்னா காஃபி ஷாப்ஸில் தயவு செஞ்சு உங்களுடைய பிஸ்னஸ் டீலிங்ஸை வச்சுக்காதீங்க. அது கொஞ்சம் நெகட்டிவான இம்பாக்ட்ஸை தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. என்ன சார் இந்த கண்ணாடியை திருப்பினா இந்த ஆட்டோ எப்படி சார் ஓடும் அப்படின்லாம் கேட்காதீங்க. காஃபி ஷாப்பில் மட்டும் உங்களுடைய முக்கியமான டீலிங்ஸ் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் சீக்ரெட்ஸை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கே இப்போது வந்து ஒரு அதிகமான தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் என்னை இப்படி பேசிட்டான், அவனை வந்து நான் கொஞ்சமாவது என்ன பண்ணிடணும், டிட் ஃபார் டேட் அப்படிங்கிற பழிக்கு பழி இந்த விஷயமே வேணாம். நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடலசன்ஸில் இருக்கக்கூடிய பசங்க ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை வருது அப்படின்னா அவன் அடிச்சிட்டான், அவனை வந்து நான் கேங் வாரோட பசங்களோட சேர்ந்து போய் அடிக்க போகிறேன், இந்த விஷயங்கள் வேணாம். காலேஜை என்ட்ரன்ஸ் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் வரலை அப்படின்னு சொன்னாலும் கூட மனசுடைஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய துறைகள் இருக்குது, நிறைய துறைகளில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எந்த துறை அடுத்த லெவலில் இருக்கும், ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. அதில் எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். லைஃப்பில் வந்து எப்பயுமே ஆப்ஷன்ஸை நேரோ டவுன் பண்ணிக்காதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மந்த் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருக்கும்னு சொன்னதுக்கான ரீசனே இதுதான். நல்லாவும் இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவும் இருக்கிறதுனால ஜென்சி கிட்ஸ் குறிப்பாக 14லேருந்து 16 இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். 22லேருந்து 25 இருக்கிறவங்களும் கவனமாக இருங்க. மற்ற எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, கவலைப்படாது. ஜென்சி கிட்ஸுக்கு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான், ஜென்ரலான அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் பொறுத்தும் மாற செய்யும். ஏன்னா திசா புத்திகள் மாறுறது அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இதை இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பேஜுக்கு வந்து உங்களுக்கான பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பர்சனல் ஹாரோஸ்கோப் மட்டும் கிடையாது, மேரேஜ் மேட்சிங்காக இருக்கலாம், ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப்பாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், வாஸ்து மாதிரியான, நியூமராலஜி மாதிரியான விஷயங்களும் நம்மக்கிட்ட கைண்ட்லி சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான சர்வீசஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த காணொலிகளில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.